வணக்கம். இந்த 370 ரூபா பிரியாணி இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்டர்நெட்ல ஒரு வைரலான ஒரு கண்டென்ட். இது கண்டென்ட் இல்லைங்க, இது ஒரு மெசேஜ். ஆமா, அதாவது பிரணீத் மோரே அப்படின்ற ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோல வந்து ஹிமான்ஷு அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் பாருங்க. उसने मेरे को हिंट दिया कि किसकी हाँ. अब मैं तो पहले ही चार्ज था क्योंकि 370 का लॉस हुआ है. हाँ, तो मैंने क्या करा, मैंने उसको पकड़ा और की स्टार्ट. ठीक है, किस कर रहे हैं हम, मेरे को मजा नहीं आ रहा. मैं यार, तो मैंने क्या करा, पहले तो मैं यही हाथ डाल रहा था, तो किस करते करते मैंने उसकी टोप पहन रही थी, वो टोप उठाया, टोप डाल रही थी. நீங்க எல்லாரும் அந்த வீடியோ பாத்திருப்பீங்க. அவன் என்ன சொல்ல வரானா, ஒரு 370 ரூபா பிரியாணி வந்து அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்திருக்கான். சோ அந்த 370 ரூபா பிரியாணிக்கு கூட நான் அதாவது அந்த பொண்ணு கிட்ட இருந்து வசூல் பண்ணணும் அப்படின்றான். அவன் வசூல் பண்ணத எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வேற அந்த ஷோலயே வேற உட்காந்து சொல்றான். அது எவ்வளவு கேவலமான ஒரு மைண்ட் செட். அது அவன் பண்ணதே ஒரு கேவலமான விஷயம். ஆனா அதை அவன் சொல்லி காமிச்சான் பத்தியா, அது இன்னும் கேவலமான விஷயம். அதுல அங்க உட்கார்ந்து இருக்க எல்லாருமே கை தட்டி சிரிச்சாங்களே, அப்ப அவங்களோட மைண்ட் செட் எவ்வளவு கேவலமா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை விட முக்கியமான ஒரு கேவலம் என்னன்னா, அதை தடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர், அந்த பிரணீத் மோரே, அந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ற ஒருத்தர் அதை தடுக்கல. அதுதான் இங்க மிகப்பெரும் ஒரு பேசும் பொருளா மாறிச்சு. நம்ம எந்தெந்த விஷயத்த எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணக்கூடாதுன்னு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோமோ, அது எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் காமெடி ஷோ அப்படின்ற அந்த பேர்ல நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த ஒரு ஷோ மட்டும் இல்லங்க, கிட்டத்தட்ட இப்ப வர எல்லா ஷோலயும் அப்படிதான் நடந்திருக்கு. டான்ஸ் ஷோல இருந்து காமெடி ஷோ இருக்கு, எல்லாத்திலும் அப்படிதான் நடக்குது. தமிழ்லயே ஏகப்பட்ட ஷோஸ் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் நம்மள அப்படியே கடந்து போறோம். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதை சிரிச்சுட்டு நம்ம விடுறோம். அப்போ நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எல்லாம் நினைச்சு பாத்துங்க. இந்த இடத்துல அந்த ஒரு பையன் சொன்னாலும் அது தப்பு தான், ஒரு பொண்ணு இது சொல்லியிருந்தாலுமே தப்பு தான். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு டேட்டு கூட்டிட்டு போறீங்க, என்ன அர்த்தம், அந்த பொண்ணை பிடிச்சிருந்து நீங்க கூட்டிட்டு போறீங்க. அப்போ அது லவ்ன்ற ஒரு பேர்ல தான் நீங்க கூட்டிட்டே போறீங்க. அப்போ அந்த இடத்துல லவ்வையும் நீங்க கொச்சப்படுத்துறீங்களா, அந்த ஒரு பெண்ணையும் நீங்க கொச்சப்படுத்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஒரு பொது வழித்தடத்துல சொல்றீங்க. என்ன ஒரு மைண்ட் செட் இவங்களா இருக்கும். சோ இனிமே யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம எல்லாருமே தப்புன்றத தெரிஞ்சே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருமே தப்புன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பண்ணக்கூடாது. அதுதாங்க நியாயம். சோ எல்லாருமே மாறுங்க. இதுல சொசைட்டி நம்ம எல்லாருமே தான் சேர்ந்து இருக்கு. இந்த சொசைட்டில எல்லாருமே மாறணும். நன்றி.